சென்னையில் சிலப்பதிகாரம் புத்தக வெளியீடு சம்பந்தமான உரையாடல் நிகழ்ச்சி. வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையில் இன்று நாங்கள் உரையாடல் ஒன்றை கொண்டு வர இருக்கிறோம். சிறுவர்க்கான சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் திருமதி ராணி சீதரன் அவர்கள் எழுதிய நூல் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியிடப்பட இருக்கிறது. அந்த நூல் பற்றிய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இப்போது அந்த நூலின் ஆசிரியர் திருமதி ராணி சீதரன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறோம். வணக்கம் திருமதி ராணி சீதரன் அவர்களே. வணக்கம் விக்கி. முதற்கண் வான்வழி தழுவிய வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகத்துக்கு எனது வணக்கத்தையும் தாயக நேயர்களுக்கு வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்த தாயகத்திற்கு நன்றியையும் கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். சிறப்பு. உங்களை நேயர்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலும் நாங்கள் மீண்டும் நிறைவு கொள்கிறோம். திருமதி ராணி சீதரன் ஓர் ஆசிரியராக தனது தொழில்முறை வாழ்வை ஆரம்பித்து பின்னர் ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளராக ஒரு பயிற்றுனராக தனது வாழ்வை வளர்த்து பின்னர் ஆசிரியர் பயிற்சியில் ஒரு முதுநிலை விரிவுரையாளராகவும் தனது பணியை தொடர்ந்தவர். அந்த வகையில் மிகுந்த மதிப்பையும் அந்த அங்கீகாரத்தையும் பெற்ற ஒரு கல்வியாளராக அதே நேரத்தில் ஒரு படைப்பாளராக நாங்கள் அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறோம். அவரை இன்று நாங்கள் இங்கே கொண்டு வந்ததற்கான முக்கியமான காரணம் அவரது படைப்பில் வந்திருக்கிற இந்த அழகான ஒரு நூல் சிறுவர்க்கான சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூல் நாளை, அதாவது சிட்னி மெல்பர்ன் நேரப்படி நாளை 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் தேதி துங்காபியில் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த நூலை பற்றி தான் பேச இருக்கிறோம். அந்த நூலுக்குள் போவதற்கு முன்னர் இந்த படைப்பாளி பற்றிய ஒரு சிறு அறிமுகமாக நான் சில விடயங்களை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த வகையில் திருவண்ணாமலையில் அவரது பணிக்காலம் நீண்ட காலமாக இருந்தது என்பதையும் பதிவு செய்ய வேண்டும். மாங்கல்யம் தந்துனியே என்று ஒரு படைப்பு அப்போது பிரபலமாக பேசப்பட்டது. திருவண்ணாமலையில் 1999ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நூல் வெளியிடப்பட்டது. தேன் செட்டு சிறுவர் பாடல் என்ற ஒரு நூல் 2000ஆம் ஆண்டு திருவண்ணாமலை செலியம்பாள் பாடசாலை நிதி அடிப்படையில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. தேன் செட்டு என்பது ஒரு சிறுவர்களுக்கான ஒரு படைப்பாக இருந்தது. கன்னியாதானம் 2001ஆம் ஆண்டு அவரது படைப்பில் வந்தது. அப்போது மிகவும் பிரபலமாக நாங்கள் சிறப்பித்து யோசித்த, நினைத்த, சீராட்டி பாராட்டிய 2 எழுத்தாளர்கள், சமகால எழுத்தாளர்கள், சங்கை ஆரியான் என்று ஒரு அருமையான நாவலாசிரியர் வெளியிட்டு சாம்பியன் செல் என்ற அதே காலத்து சிறுகதை எழுத்தாளர் நயவுரை செய்த நடுகள் என்ற ஒரு நூல் 2002ஆம் ஆண்டு வெளியானது. 2010ஆம் ஆண்டு நிலவு சுடும் என்ற இன்னொரு படைப்பு கொழும்பில் வெளியிடப்பட்டது. புறங்கை சுமை என்ற ஒரு படைப்பு அதற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. இவை பற்றி எல்லாம் நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசலாம் என்றுதான் இருக்கிறோம். ஆனால் இந்த ராணி சீதரன் என்பவர் யார் என்று இன்னும் ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் இவற்றை சொல்லுகிறோம். மூச்சு காற்றின் முணுமுணுப்பு என்பது வன்னிப்பிள்ளைகளுக்கான கல்வி நிதி உதவியோடு மகளிர் தின வெளியீடாக வெளியிடப்பட்டது. அது கவிதை நூலாக இருக்கிறது. பின்னர் கல்வி சார்ந்த நூல்களும் பல அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றன. செய்யுள் இலக்கியம், தமிழ் இலக்கியம் போன்ற நூல்கள் 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நூல்களாக இருக்கின்றன. இது தவிர இலக்கிய கட்டுரைகள், தமிழ் இலக்கணம், செய்யுள் இலக்கியம் போன்ற வேறுபட்ட பல படைப்புகள் இருக்கின்றன. இவரது படைப்புகள் பிரமுகர்களால் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். இவை பற்றியெல்லாம் நாங்கள் ஒன்றாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவதாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இன்று நாங்கள் திருமதி ராணி சீதரனை கொண்டு வந்ததற்கான நோக்கம் அவர் இப்போது நாளை வெளியிட இருக்கிற இந்த புத்தகம். சொல்லுங்கள் ராணி சீதரன் அவர்களே, இந்த நூல் சிறுவர்க்கான சிலப்பதிகாரம், இந்த நூல் எழுதப்பட்டதன் நோக்கம் என்ன? அதாவது 2 விடயங்களை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒன்று, இந்த நூல் எவ்வாறு இங்கே வெளியிடப்படுகின்றது என்ற கேள்விக்கு நான் பதில் தர வேண்டும். 2வது,
ஏன் சிறுவர்க்கான சிலப்பதிகாரம் என்ற தலைப்பு இந்நூலுக்கு வைக்கப்பட்டுள்ளது என்ற இந்த 2 விளக்கங்களையும் நான் தர வேண்டும். நீங்கள் எழுதியதற்கான காரணத்தை மன்னித்துக் கொள்ளுங்க. ஏன் எழுதப்பட வேண்டும் என்பது எழுதப்பட வேண்டும் என்று நான் தாயகத்திலிருந்து இங்கே வந்திருந்த போது மவுண்ட் ரோயிட் பாடசாலைக்கு போயிருந்தேன். அங்கே எனக்கு தெரிந்த சிலர் என்னோடு வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்னை பற்றி விசாரித்து, நீங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தில் இருந்தீர்கள், பாடத்திட்டங்கள் தயாரிக்கும் பணியில் இருந்தீர்கள் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது 2 கண்கள் என்னை தூர இருந்து பார்த்து கொண்டிருந்தன. அவர்கள் எல்லாரும் பேசி முடித்து போன பின்னர் அவர் என்னிடம் வந்தார். இருந்தீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்ல, நான் சிரேஷ்ட விரிவுரையாளராக இருந்தேன், கல்வியோடு தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டேன் என்று சொன்னேன். எங்களுக்கு ஒரு பணி ஒன்று இருக்கின்றது. சிட்னி தமிழ் மன்றத்தினால் இந்த இலக்கியங்களை இலகுவழிப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. உங்களுக்கு அது முடியுமா? முடியும் என்று நினைக்கின்றேன். எங்கள் நாட்டுக்கல்ல உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற தமிழ் மாணவர்களுக்கு எங்கள் இலக்கியம் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அவர் கேட்ட பொழுது எனக்கும் சிலப்பதிகாரத்தில் ஈடுபாடு இருந்தது. அதன் காரணமாக நான் பாடசாலை மாணவர்களுக்கு சிலப்பதிகார பல பகுதிகளை, சில காண்டங்களை தயார் செய்து கற்பித்திருக்கின்றேன். அந்த வகையிலே சில காணொளிகளை கூட போட்டிருக்கின்றேன். அந்த அனுபவத்தோடு நான் அதற்கு விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டேன். உண்மையில் இந்த நூல் என்னை தெரிவு செய்து, அதாவது சிட்னி தமிழ் மன்ற தலைவர் திரு முத்தரசு கோச்சடை இந்த ஒரு வாய்ப்பை தந்ததை நான் ஒரு பெரும் பேராக கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். அவருக்கு எவ்வளவோ பேர் இருக்க, இலக்கிய ஆர்வலர்களை எல்லாம் அறிமுகம் இருந்தும் கூட ஈழத்தில் இருந்து வந்த என்னை தெரிவு செய்து அந்த பொறுப்பை எனக்கு தந்ததன் மூலம் நான் நிறைய சிலப்பதிகாரத்தில் ஆழ்ந்து அதன் இலக்கிய நயங்களையும் சுவைகளையும் ஊறி ஊறி படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அவர் எனக்கு தந்திருக்கின்றார். அடுத்ததாக இந்த நூலுக்கு திரு ஜீவா என்பவரை தொடர்பு படுத்தி என்னோடு பேச வைத்து அழகிய ஓவியங்களை வரைவித்திருக்கின்றார். அவருடைய அந்த விருப்பத்தின் பேரில் இந்த நூலை அவர் பொறுப்பெடுத்து அழகான முறையிலே இதில் மவுண்ட் ரோயிட் பாடசாலை அதிபர் சதீஸ்கரனுடைய பணியும் முக்கியமானது. அது மாத்திரமல்ல, இந்த கதைகளை எல்லாம் அழகுபட ஒழுங்கமைத்து அச்சுருவாக்கி என்னுடைய மகன் இங்கிருந்து நான் அனுப்பி, என்னுடைய கணவர், என்னுடைய மகன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உண்மையில் எல்லோருடைய ஒரு முயற்சியாகத்தான் இந்த நூல் வெளிவந்திருக்கின்றது. அடுத்தது இந்த சிறுவர்க்கான சிலப்பதிகாரம். இந்த தலைப்பு எந்த அளவுக்கு பொருத்தமானது அல்லது இதை பற்றிய பல விமர்சனங்கள் கூட எழலாம். ஏனென்று சொன்னால் இந்த நூலுக்குள் சென்ற பிறகு அதாவது சிட்னி தமிழ் மன்ற தலைவர்களுடைய நோக்கம் இது பிள்ளைகளுக்கு அல்லது எளிய சமுதாயத்துக்கு சென்றடைய வேண்டும் என்பது. எனவே அதை இலகுபடுத்தி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். எனவே இந்த மாணவர்களுக்கான சிலப்பதிகாரம் என்றால் அது கல்வியோடு தொடர்பான அல்லது பாடத்திட்டத்தோடு தொடர்பானதாக வந்துவிடும். எனவே இந்த மாணவர்களை இதற்குள் ஈர்க்கின்ற முகமாகத்தான் நான் இந்த சிறுவர்க்கான என்பதை ஒரு ஓசை பொருத்தமாக வரும் என்பதற்காக இதை எழுதியிருக்கின்றேன். ஆனால் இதை சிலர் கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக சொன்னார்கள் இதனுடைய தலைப்பை. ஏனென்றால் பெரிய மாணவர்களும் இதை படிக்கக்கூடியதாக இருக்கும், பெரியவர்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் என்று. ஏனென்றால் நான் இலக்கிய சுவையை ஓரளவுக்கு இதற்குள் புகுத்தித்தான் எழுதியிருக்கின்றேன். எங்களுடைய தாயகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் பாடத்திட்டத்தை தயாரித்த அந்த பாட நூல்களை தயாரித்த அனுபவத்தின் அடிப்படையில் தரம் 6 இருந்து தரம் 13 வரையும் இலக்கிய பாடப்பகுதிகளை சேர்ப்பதுண்டு. அந்த வகையிலே கம்பராமாயணம், பாரதம் போன்ற பல இலக்கிய பகுதிகளை சேர்த்திருக்கின்றோம். 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு அந்த மாணவர்களுக்கெல்லாம் இது படிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழுகின்ற பிள்ளைகளுக்கு இது சிறுவர் என்று நான் குறிப்பிட்டது சில நேரம் ஒரு பொருத்தமற்ற தலைப்பாகவும் இருக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இலகு வழி சிலப்பதிகாரம் என்பதுதான் கிட்டத்தட்ட நான் புரிந்து கொண்டது. இலகுவாக ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று. நாங்கள் அந்த காலத்திலேயே சொல்லுவோம், இதிகாசங்கள் என்று மகாபாரத்தையும் ராமாயணத்தையும் வைத்தாலும் கூட சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை என்று சொல்லப்படுகிற இந்த 5 காப்பியங்களில் ஒன்று இது. இளங்கோடிகள் என்கிற ஒரு மிகப்பெரிய கவியால் எழுதப்பட்டது. எளிமைப்படுத்தி பார்க்கிற போது
முழுமையாக பார்க்கிற போது நிறைய விடயங்கள் அங்கே அடக்கப்பட்டிருப்பதாக சிலப்பதிகாரத்தை ஆராய்ந்தவர்கள் சொல்வார்கள். தமிழர்களின் வாழ்வியல், தமிழர்களின் இயங்கியல், அவர்களது உணவு, அவர்களது நிலம், அவர்களது காதல், அன்பு, அவர்களுக்கு இடையிலான ஊடாட்டங்கள் போன்றவற்றுடன் நீதியும் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் ஒரு கல்வி சார்ந்த படைப்பாளியாக இருந்ததால் பல விடயங்களை இந்த சிலப்பதிகாரம் தனக்குள் வைத்திருக்கிறது. நீதி படைத்தவனுக்கு அறம் கூட்டாகும் என்று ஒரு வரி எப்போதும் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அது சிலப்பதிகாரத்திலிருந்து வந்ததாகத்தானே இருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தை அவர் இளவரசன் என்று சொல்லப்படுகிறது, இல்லை என்று 30 சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டு சேர சோழ பாண்டியர்களில் ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர் மற்ற 2 பிரதேசங்களை இணைத்து பேசுகிற ஒரு விடயம் என்பது ஆழமான விடயம்தான். ஆனால் இதுல ஒரு கேள்வி இருக்கிறது. சிலப்பதிகாரம் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு உடனே நினைவுக்கு வருகிற விடயம் இந்த கண்ணகி, மாதவி, கோவலன், பாண்டியரசன், கோப்பலன் தேவி, பொற்கொல்லன் என்று அந்த பாத்திரங்களோடு கண்ணகி எப்படி தனது கணவரை பார்த்துக் கொண்டார், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று இருப்பதுதான் பெண்களுக்கு விதிக்கப்பட்டது என்று ஆண்கள் வகுக்கிற ஒரு ஆணாதிக்க நூலா என்று பார்க்கும் அதே வேளையில் மாதவி கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று மாத கணக்கில் வருட கணக்கில் நாங்கள் விவாதங்களையும் கேட்டிருக்கிறோம். அந்த விடயங்களுக்கு இப்போது போகாவிட்டாலும் கூட ஒரு பெண் குழந்தை இந்த நூலை பார்க்கிற போது கணவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், உங்களை விட்டு ஒரு கணிகையுடன் போவார், பின்னர் அவர் திருப்பி வருவார், அப்போது காத்திருந்து அவருக்கான உபசாரங்களை செய்து, அவருக்கு பணம் இல்லை என்கிற போது ஒரு பெரும் வணிகன், ஒரு சின்ன வணிகன் கிடையாது, ஒரு பெரும் வணிகன், ஒரு வணிகர்களின் அரசன் என்று சொல்லப்படும் அளவுக்கு இருந்த ஒருவர். அப்படி ஒரு விடயத்தை எந்த விதத்தில் நாங்கள் இந்த நாடுகளில், ஒரு கனடாவிலோ இங்கிலாந்திலோ அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு எப்படி சொல்ல போகிறோம்? இது ஒரு நீதியை சொல்கிறது என்று சுருக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் புத்தகத்தில் எழுதியிருப்பீர்கள். எப்படி நாங்கள் இந்த குழந்தைக்கு சொல்ல போகிறோம் இது ஒரு மெச்சத்தக்க காவியம் என்று? இதுல உண்மையில நீங்க கூறியது போல அறம் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை வந்து உறுத்தும் என்ற அந்த 3 கருத்துக்களின் அடிப்படையில் அதேதான் கதை முழுவதும் போய்கொண்டிருக்கின்றது. இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை கொண்டு வரும் பொழுது எனக்குள் பல கேள்விகள் எழுந்தன. எவ்வாறு இதை நாம் கொடுக்கலாம்? உண்மையில் அந்த காலத்து வாழ்க்கை முறை ஒரு இந்தியல் சார்ந்த, இப்ப ஆடவன் வந்து எங்கும் போகலாம், அதாவது ஒரு பெண்கள் ஆண்களை மகிழ்விப்பவராக அந்த கணிகையர் குலம் ஒன்று அங்கே அங்கீகரிக்கப்பட்டது, பரத்தியர் ஒழுக்கம் அங்கே இருந்தது. சங்க காலத்திலிருந்து நாங்கள் அதை பார்க்கின்றோம். இந்த சிலப்பதிகாரத்திலும் அதுக்கு எந்த அளவிலுமே குறைவில்லை. அந்த ஒரு வழி வந்தவள் தான் மாதவி. இந்த கோவலன் கண்ணகியை திருமணம் செய்து மாதவியிடம் பெறுகிறார். நீங்கள் கண்ணகியா மாதவியா கூட அந்த விவாதங்கள் இருக்கின்றன. உண்மையில் ஒரு பிள்ளையை உருவாக்குறது அந்த குடும்ப சூழலும் அந்த சமூக சூழலும் தான் அவனுடைய ஆளுமை விருத்தியிலே செல்வாக்கு செலுத்துகின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கும் பொழுது கண்ணகி வளர்ந்த சூழல் உண்மையில் ஒரு பெரும் வணிக குலத்தில் பிறந்தவள், ஒரு அறத்தோடு வாழ வேண்டிய ஒரு இல்லற தர்மங்களை பின்பற்றுகின்ற ஒரு குல பெண்ணாக வாழ அவள் பயிற்றப்பட்டவள். அதான் நாங்கள் பார்க்கும் பொழுது கண்ணகி எதுவுமே பேச இல்லை. புகார் காண்டத்துல பேசக்கூடிய சந்தர்ப்பமே வர இல்லை. வண்ண சீரடி மண்மகள் அறியாள் என்று வாழ்ந்தவள் கண்ணகி. ஆனால் அவள் மாதவியிடம் போயிட்டு, கோவலன் மாதவியிடம் சென்று அங்கே பொருள்களை எல்லாம் இழந்து அவளோடு சிறிய ஒரு பாடலில் ஊடல் கொண்டு திரும்பி கண்ணகியிடம் வருகின்றான். வரும் பொழுது அவள், நான் நினைக்கிறேன், எல்லாவற்றையும் அவருக்கே கொடுத்து முடிஞ்ச கட்டத்துல காலில இருந்த காய்ச்சிலம்பு ஒன்று, அந்த காய்ச்சிலம்பை கூட சிலம்புல கொள்கை அவள் சொல்றாள், நான் எல்லாத்தையும் இழந்து வம்பப்பரத்தியரோடு எல்லாம் இருந்து கூடாதவர்களோடு எல்லாம் சேர்ந்து நான் வந்துட்டேன் என்று சொல்ல, வந்தது நீ என்னத்துக்கு, சரி அடுத்தது தொடர்வோம், உனக்கு படம் தானே இதுவே என்று காலில் இருக்கிற கால் சிலங்கே எடுத்து கொடுக்கின்றார். அந்த கொடுத்து அங்கு சேர்ந்து போகின்றார். அவள் போகும் பொழுது நடை வருந்தி ஒரு கொஞ்ச தூரத்திலே கூட போகும் பொழுது கேட்கிறாள், மதுரை முதற்கர தூரமான 6 காதம் 30 காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் கூட்டிக் கொண்டு போகின்றான். அவ்வாறு அவள் ஒரு ஒழுக்கமான பெண்ணாக, ஒரு குடும்ப பெண்ணாக இருந்த கண்ணகி இங்கே மதுரை காண்டத்திலே நாங்கள் ஒரு வித்தியாசமாக நாங்கள் பார்க்கின்றோம். பேசுகின்றாள், தேராமன் நான் செப்புவதுடைய என்று சொல்லி அங்கே ஆவேசமாக வருகின்றான். வாயிலோயினை போய் தன்னுடைய ஆவேசத்தோடு சொல்லுகின்றான், உன்னுடைய இறைமுறை பிழைத்தவன் என்னுடைய அரசன், நீ போய் சொல்லு, நான் இணையறி சிலம்பொன்றேந்திய கையால் கடையகத்தால் என்று அறிவி
அறிவிப்பாயே அறிவிப்பாயே என்று சொல்லுகின்றான். அவ்வாறான அந்த ஆவேசம் அரசனையே சிந்திக்க வைக்கிறது. நானும் அரசன், நானே கல்வன் என்று சொல்லி அவன் விழுகின்றான். அந்த நேரத்திலே பாண்டிமாதேவியும் சேர்ந்து விழுகின்றாள். நீ சொன்னாய் உன்னுடைய அரசர்கள் சிவி சக்கரவர்த்தி, மனுநீதி கண்ட சோழன் எல்லாம் நீதிமுறை தவறாது வாழ்ந்தவர்கள் அந்த பரம்பரையில் வந்து என்று நீ சொன்னாய். என்னுடைய கணவன் நீதிக்காகவே உயிரை விட்டு விட்டான், நானும் அவனோடு சேர்ந்து என்னுடைய உயிரை விடுகின்றேன் என்று சொல்லி பாண்டிமாதேவி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணகி கூறுகின்றாள், நான் வந்து ஒரு கற்புடைய பெண்கள் 7 பெண்கள் வாழ்ந்த நாட்டிலே பிறந்த நான். அந்த கற்பு என்பது உண்மையில் உடல் சார்ந்ததல்ல, மனம் சார்ந்தது. தெய்வம் தொழாள் கொடுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்று சொல்லப்படுகின்றது. இங்கே கணவனை கும்பிடுவதல்ல, கணவனை எவ்வாறு அவள் பேணினாள், அவனோடு அவனுடைய தேவை அறிந்து எவ்வாறு வந்தவள் கணவனுக்கு ஒரு துயர் என்று இடரொன்று வந்த பொழுது அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு எவ்வாறு வாதாடினாள். அந்த கண்ணகியை எது உருவாக்கியது? அவளுடைய குடும்ப சூழல், அது மாத்திரமல்ல அவளுடைய நாடு, அந்த நாட்டை ஆண்ட அரசன் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அங்கே. அதனால் தான் அந்த 7 பத்தினி பெண்களும் எவ்வாறு ஒரு கற்போடு வாழ்ந்தார்கள், திண்மையோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் ஒரு பெண் ஒருவனை விரும்பி சேர்ந்து போகின்றார். போன இடத்திலே அந்த கணவனை பாம்பு கடித்து இறந்து விடுகின்றான். உறவினர்கள் வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். சென்ற பொழுது நீ திருமணம் செய்தாயா? இப்ப கேட்பார்கள் தானே, திருமணம் செய்தனியா, வேற திருமணம் செய்து வைக்கலாம் அப்படி என்று உறவினர்கள் கொண்டு போய் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றால் நான் திருமணம் செய்தனான் என்று சொல்லி பொழுது அதுக்கு என்ன சாட்சி என்று கேட்கும் பொழுது அங்கே இருந்த மடப்பள்ளியும் வன்னி மரமும் தான் சாட்சி என்று சொல்லி அதை அழைத்து அவளினுடைய அந்த திண்மையாலே அதை வரவழைத்து சாட்சி சொன்னதாக அவ்வாறு 7 பெண்கள் வாழ்ந்ததாக கூறுகின்றார். எனவே நாங்கள் இங்கு பார்ப்பது கண்ணகி வளர்க்கப்பட்ட சூழல், கண்ணகி வாழ்ந்த இடம், அவை எல்லாம் சேர்ந்து அவளுக்கு தெரியாது தான் கற்புடையவள் என்பது. அங்கே தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு இடம் நேர்ந்து விட்டது என்பதால் அவள் சொல்லுகின்றாள், நான் என்னுடைய கணவனை உயிரோடு காண்பேன், அவ்வாறு காணாவிட்டால் நீங்கள் என்னை பழித்துரையுங்கள், பழி சொல்லுங்கள் என்று மதுரை மக்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுகின்றாள். அவளுக்கு இயற்கை பதில் சொல்லுகின்றது. காய்கறி செல்வனே என் கணவன் கல்வனா என்று கேட்கின்றாள். அப்பொழுது சூரியன் பதில் சொல்கின்றான், உன் கணவன் கல்வன் அல்ல என்று சொல்லி. இந்த ஒரு ஒழுகலாறானது எவ்வாறு கண்ணகியிடம் வருகின்றது? அதே நேரம் ஒரு ஆண்களை மகிழ்விக்கக்கூடிய அல்லது ஒரு பொதுமக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைத்தொழிலே ஈடுபட்டிருக்கின்ற அந்த குலத்திலே வாழ்ந்த மாதவி எவ்வாறு, அது உண்மையில் நீங்கள் சொன்னது போல கண்ணகியின் கற்பை விட மாதவியின் கற்புத்தான் விஞ்சியது என்று சொல்லுவார்கள். அவள் எவ்வாறு ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி அதை பின்பற்றினாள், தன்னுடைய பிள்ளையை அந்த துறவு வாழ்க்கையிலே ஈடுபடுத்தினாள் என்பதெல்லாம் நாங்கள் இங்கே சிந்திக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகின்றேன். மாணவர்களுக்கு நீங்கள் இதை எவ்வாறு சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி. உண்மையில் இன்றைய பிள்ளைகள் கூடுதலாக அறிவியல் பூர்வமாகத்தான் சிந்திப்பார்கள். இந்த வர்ணனைகள் அல்லது கற்பனைகளை கூட ஏற்றுக்கொள்ளுகிற நிலையிலே இல்லை. என்னுடைய கற்பித்தல் அனுபவத்திலே அவர்கள் சில நேரம் சிரிப்பார்கள், என்ன டீச்சர் நீங்க சும்மா எல்லாம் போய் சொல்றீங்க, இப்படி எல்லாம் பேசி இருக்கிறாங்களே என்று சொல்லி. உண்மையில் நாங்கள் அந்த இலக்கியத்தை படிக்கும் போது ரசித்து நயந்து புலவன் எவ்வாறு அதை எங்களுக்கு ஒரு படமாக கொண்டு வந்து காட்டுகின்றான் என்று சுவைத்த காலம் போய் இப்பொழுது உண்மையை அதை நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்று மாணவர்களுக்கு இருக்கின்றது. எனவே நான் கூடுதலாக இதுல அந்த வர்ணனை பகுதிகளை நீக்கி இருக்கின்றேன். இந்த கணிகையர் ஒழுக்கம் அல்லது ஒரு ஆணும் பெண்ணும் மணியரம் படுத்த காதையிலே எல்லாம் கூடுதலாக அந்த வர்ணிப்பும் அந்த கணவனும் கோவலனும் கண்ணகியும் எவ்வாறு மகிழ்ந்திருந்தார்கள் என்ற அந்த விளக்கங்கள், அதுகள் அப்படியான சில பகுதிகளை நான் நீக்கி இருக்கின்றேன். அதே போல மாணவர்கள் என்னுடைய மனதிலே அறம் அல்லது தர்மமான சிந்தனைகள் வர வேண்டும் என்று பிள்ளைகள் வந்து கையடக்க தொலைபேசியோடு இணைந்து விட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் அதற்குள்ளே கிடைக்கின்றது. எனவே வாசிப்பு அருகி விட்டது, ஆக்கத்திறன் குறைந்து விட்டது, மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு குறைந்து விட்டது. இதற்காக இன்று இலக்கிய கல்வியின் தேவை அவசியமாகின்றது. உண்மையில் ராமாயணத்தை நாங்கள் ஏன் பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்றோம்? ஒரு நல்ல மகனாக, நல்ல சகோதரனாக, நல்ல கணவனாக, நல்ல நண்பனாக வாழ வேண்டும் என்ற அந்த படிப்பினையை தருகின்றது இலக்கியம். எனவே இவ்வாறு இந்த சிலப்பதிகாரத்தில் நாங்கள் என்ன அப்படியானதை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு? ஒரு கடவுள் நம்பிக்கை, எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தான் செய்த விதியை தானே தான் அனுபவிக்க வேண்டும். அந்த
அனுபவிப்பானது எவ்வாறு இந்த பிறவியில் மட்டுமல்ல அடுத்த பிறவிக்கும் தொடரும் என்பதில் முற்பிறப்பிலே கோவலனும் கண்ணகியும் இருந்த ஒரு சம்பவங்கள் வருகின்றது. அவர்கள் இப்பிறவியில் அந்த பயனை அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கின்றார்கள். மாதவி ஊர்வசியாக இருந்து அங்கே சலனப்பட்டதால் இங்கே பிறந்திருக்கின்றாள் என்று கூறப்படுகின்றது. அதே போல கண்ணகியினுடைய கோவலனுடைய தாய்மார் அருட்டன் செட்டியிடம் வந்து பிறந்திருக்கின்றார்கள் மறுபிறப்பு. அதே போல தேவண்டி சேடக்குடும்பி என்ற வைஷ்ணவ பக்தரிடம் குழந்தையாக பிறந்திருக்கின்றார். கண்ணகி தெய்வமாக வாழுகின்ற வஞ்சி நகரிலே. எனவே அந்த மறுபிறப்பு என்பது உண்மை. நாங்கள் இந்த பிறப்பிலே செய்கின்ற அந்த பாவங்கள் எவ்வாறு எங்களை பின்தொடரும், அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எனவே ஒரு தெய்வ நம்பிக்கை என்பது எங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற இந்த சிந்தனைகளை வலியுறுத்துவதாகத்தான் நான் இந்த நூலை. நீங்கள் சொன்னதை போல நாங்கள் இந்த நூலை பற்றி கொஞ்சம் பேச வேண்டும், நூல் வெளியீட்டை பற்றி பேச வேண்டும். நீங்கள் சொன்னதை போல இந்த குழந்தைகள் கேள்வி கேட்பார்கள். நாங்களும் சின்ன பிள்ளைகளாக இருக்கிற போது மறுபிறப்பு என்பது என்ன, எப்படி குந்திக்கு 5 குழந்தைகள் ஒவ்வொரு தேவதூதர்கள் பிறந்தார்கள் என்று கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அடியும் அவ்வப்போது ஆசிரியர்கள் வாங்கி இருக்கிறோம். ஆனால் பக்கம் கட்டாக 500 பக்கங்களில் இந்த ஹாரி பாட்டர் வருகிற போது இந்த ஒரு தும்பு தடியில் பறந்து செல்லலாம் என்றெல்லாம் வருகிற போது குழந்தைகள் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஃபேண்டசி என்று சொல்லிவிட்டு வாசித்து விட்டு போவார்கள். ஃபேண்டசி என்பது ஒரு விதத்தில் கற்பனையுடன் வாசித்த அவர்கள் சொல்வார்கள். படம் வந்த போது எங்கள் கற்பனை எல்லாம் கலைந்து விட்டது என்றால் அந்த கற்பனை உலகில் நாங்கள் மிதந்து கொண்டிருந்தோம் என்று கண்ணகியை பற்றியும் மாதவியை பற்றியும் வாசிக்கிற போது இல்லாமல் எங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்திருக்கும். ஒரு கம்பீரமாக நடந்து போய் கொண்டிருக்கிற கோவலன் பின்னாலே அவர்களது சேவகர்கள் போய் கொண்டிருப்பார்கள். ஒரு வணிகர்களின் அரசனாக அல்லது தலைவனாக பார்க்கப்பட்டவர் வந்து கலபடியங்கள் இருக்கின்றது. அந்த ஆழத்துக்குள் நீங்கள் தொட்டு காட்டியிருக்கிறீர்கள். நான் உங்களை கேட்க விரும்புவது ராணி சீதன் அவர்களே, இந்த நாளைய புத்தக வெளியீடு, இந்த புத்தக வெளியீடு 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு டூங்காபி கம்யூனிட்டி சென்டர், பலருக்கு தெரியும் டூங்காபி இந்த தொடர்பு நிலைய பேருந்து நிலையத்துக்கு முன்னால் இருக்கிறது. நாங்கள் வாகனங்களிலும் போகலாம், வாகனம் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த தொடர்புதலும் போகலாம், நடந்து வரும் தூரம். அங்கே ஜோர்ஜ் மர்ஃபம் ஹால் என்று சொல்லப்படுகிற அங்கே இருக்கிற 5 அறைகளில் ஒரு மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. அங்கே போனால் நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். டூங்காபி கம்யூனிட்டி சென்டர் என்ற இடத்தில் தலைமை எழுத்தாளர் மாத்தலை சோமு இந்த நிகழ்ச்சியின் மற்ற விடயங்களை பற்றி சொல்வீர்களா? என்ன நடக்கிறது என்று யாரெல்லாம் நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்ற விவரங்களையும் நேயர்களின் ஒரு தகவல் கருதி சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? இந்த நிகழ்வுக்கு வாழ்த்துரைகளை வழங்க இருக்கின்றார்கள் திருமதி மாலினி அனந்தகிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் என்னோடு நீண்ட காலம் இலக்கியம் தொடர்பான தொடர்பிலே இருப்பவர். உண்மையில் நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த போது அவர் தன்னுடைய முகநூலில் என்னை பற்றி எல்லாம் விளம்பரப்படுத்தி என்னை பயன்படுத்தும்படி எல்லாம் செய்திருக்கின்றார்கள். என்னை தன்னுடைய விழாவிலே கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். அப்படியான ஒருவருடைய வாழ்த்துரை இடம்பெறும். அதே போல திரு சண்முகம் குலசிங்கம் வந்து என்னுடைய பல்கலைக்கழகத்தில் என்னோடு படித்த ஒருவர், நீண்ட காலமாக அவரோடு தொடர்பில் இருப்பவர். அவர் என்னை பற்றிய ஒரு வாழ்த்துரையை தருவதற்காக வருகின்றார் நாளைக்கு. அதே போல வரவேற்புரை சிட்டி தமிழ் மன்றத்தின் செயலாளர் மூலம் திரு ஆர்மசாமி பேரின்பமூர்த்தி அவர்களால் வரவேற்புரை வழங்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான தலைமையை முதுபெரும் எழுத்தாளரான மாத்தளை சோமு அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். அவரை கலந்து நாங்கள் கேட்ட பொழுது அவர் மிகவும் மகிழ்வோடு அதற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருந்தார். அவர் மூலம் இந்த நூல் ஒரு அவருடைய தலைமையில் வெளியிடப்படுகிறது என்பது ஒரு ஈழத்து எழுதியவர், அதே போல எங்களுடைய தாயகத்தை சேர்ந்த ஒரு முதுபெரும் எழுத்தாளராக இருப்பவர். அவருடைய ஒரு தலைமையில் இந்த நூல் வெளியிடப்படுகின்றது. இந்த கவுன்சிலராக இருக்கின்ற சுஜன் செல்வேந்திரன் அவர்களை ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கின்றேன். உண்மையில் அவரும்
தாயகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன், செயற்பாட்டாளர் என்ற வகையில் அவர் இந்த நிகழ்வுக்கு வருவது உண்மையில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதே போல இந்த நிகழ்விலே நடன நிகழ்வுகளை தந்திருக்கின்றார். மாதவி கண்ணவியை பற்றி தான் ஏற்கனவே செய்த நிகழ்வாக செல்வி சங்கீதா மனோகரன் அவர்கள். அதே போல நூல் அறிமுகத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த திரு திருநந்தகுமார் அவர்கள் தருவதற்கு இருக்கின்றார். அதே போல சிறந்த பேச்சாளராக விளங்குகின்ற தனபால் சிங்கம் அவர்கள் நூலுக்கான நய உரையை இருக்கின்றார். அதே போல இந்த வெளியீடு பற்றி தான் எதிர்நோக்கிய சிக்கல்களோ அல்லது அதை பற்றிய தன்னுடைய கருத்தை தருவதற்கு திரு முத்தரசு கோச்சடை அவர்கள் வருகின்றார், தமிழ் மன்ற தலைவர். அதே போல காணல் வரி பாடலை யதுகிரி உலோகதாசன் அவர்கள் தர இருக்கின்றார். அதில் இடம்பெறுகின்ற ஒரு 2 பாடல்களை அவர் முன்வைப்பார். அதே போல இந்த திருமதி கார்த்திகா கணேசர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த நன்கு அறிமுகமான நாட்டிய கலாநிதியாக விளங்குகின்ற கார்த்திகா கணேசர் அவர்கள் ஒரு படைப்பாளியை பற்றிய என்னோட நீண்ட கால இலக்கிய தொடர்பிலே இருப்பவர். அவர் என்னுடைய ஒரு அறிமுகத்தை தருவதற்கு வருகின்றார். இவ்வாறு இந்த விழா நல்ல ஒரு நிகழ்வுகளோடு நாளைக்கு சிறப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். சிறப்பு. அந்த வகையில் பின்னர் நூல் நாயம் நீங்கள் சொன்னதை போல திருமால்வானம் தனபால் சிங்கம் அவர்கள் கொண்டு வருகிறார் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணகியின் சீட்ட நடனம் ஏற்கனவே சிங்கள மக்கள் கூட பத்தினி தெய்யோ என்று கண்ணகியைத்தான் வணங்குகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஒரு அடையாளமாக வந்திருக்கும் கண்ணகி சீட்ட நடனமும் அங்கே உருவாக்கப்பட்டு வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் நாளைய நிகழ்ச்சி இங்கே துங்காபே கம்யூனிட்டி சென்டர் ஜார்ஜ் மர்ஃபம் ஹால் அரங்கில் நடக்க இருக்கிறது. 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு. முடிந்தவர்கள் நிச்சயமாக போக வேண்டும். சிறப்பான புத்தகம், பார்க்க அழகாக இருக்கிறது. எனக்கு வாசிக்க கிடைக்கவில்லை, இப்போதுதான் அந்த புத்தக வேலை முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தைகள் என்று சொல்வதை விட ஒரு இலகு வகையில் இலகு வழியில் சிலப்பதிகாரம் என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அவ்வகையில் இந்த நூலுக்கும் இந்த நூலின் வெளியீட்டாளர்களுக்கும் உங்கள் ஆதரவு என்று சொல்லுகிற போது இங்கே புத்தகங்களை வாங்குங்கள் என்ற அந்த தொனி இங்கே இல்லை. இவ்வாறான படைப்புகள் வெளியே வர வேண்டுமானால் அந்த வெளியீடுகளுக்கு பலர் போக வேண்டும், அங்கே நடக்கிற விடயங்களை பார்க்க வேண்டும். மற்றும் எழுத துடிக்கிற தயாராக இருக்கிற வல்லமை உள்ளவர்களுக்கான ஒரு வாய்ப்பையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கள் உணர்வு வெளிப்பாடுகள் என்று பலர் நான் ஃபிக்ஷன் என்று சொல்லப்படுகிற கற்பனை சார்ந்த விடயங்களை, கவிதைகள், கட்டுரைகள் மற்றும் நவீனங்களை கூட எழுதக்கூடும். அதே வழியில் இவ்வாறு தாங்கள் படித்த விடயங்களில் மேலே ஆய்வுகளை செய்து நூல்களை எழுதுகிறவர்களுக்கும் இது ஒரு ஊக்கமாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் ஆதரித்தால்தான் இவ்வாறான நூல்கள் வெளியே வரும். அதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் சொல்லுங்கள், நிறைவாக நாளை நடைபெற இருக்கிற இந்த நூல் வெளியீட்டுக்கு சிட்னி தமிழ் மன்றம் வெளியீட்டாளர்களாக பிரதம ஏற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள், முதன்மை ஏற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லுகிறோம். இன்று வந்து ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு தொலைபேசி அழைப்புடன் இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் என்று இருந்தோம். ஆனால் நிலைய கலையத்துக்கு வருமாறு கேட்டபோது நீங்கள் நிறைவுடன் வந்தீர்கள். அந்த வகையில் உங்கள் வருகைக்கும் நன்றி சொல்லி, உங்களை எங்கள் நேர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் அந்த வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி, இந்த நூல் உங்கள் போகிற பாதையில் ஒரு மைல்கல்லாக இருந்து இன்னும் பல நூல்கள், அது கல்வி சார்ந்த நூல்களாகவோ அல்லது கற்பனை சார்ந்த நூல்களாகவோ அல்லது கற்பித்தல் சார்ந்த நூல்களாகவோ இருக்கலாம். ஆனால் இது நின்றுவிடக்கூடாது என்பது தனிப்பட்ட எனது விருப்பம். அதுவும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான அந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று விரும்பியதற்கான காரணம். அவ்வகையில் மீண்டும் உங்கள் முயற்சிகளுக்கு நன்றி. உங்கள் தொடர்ந்த முயற்சிகளும் 2025 அதற்கு பின்னரும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். சொல்லுங்கள் நிறைவாக. இந்த வாய்ப்பை தந்த தாயகத்துக்கும் உங்களுக்கும் தாயக நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம்
இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. சிட்னியில் இருக்கும் நேர்கள், சிட்னியில் இருக்கும் வாசகர்கள், சிட்னியில் இருந்து வார நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடும் என்று நீங்கள் நினைப்பவர்கள் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு டூங்காவிக்கு போவதற்கான ஒரு வகையில் இந்த தகவலை மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளோடு அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் நோக்கத்தோடு அன்புடன் விடைபெறும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். இது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. சிட்னியில் சிலப்பதிகாரம் என்ற ஒரு நூல் வெளியீடு சம்பந்தமான உரையாடலை கட்டியர்கள் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த நிகழ்ச்சி டூங்காபே கம்யூனிட்டி சென்டர் கட்டட தொகுதியில் நடைபெறும். நேரடியாக இணைந்து கொண்டு அங்கு இடம்பெற இருக்கிற முத்தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்கும் அதே வேளையில் நூலாசிரியரையும் சந்திக்கும் வாய்ப்பை சிட்னி தமிழ் மன்றம் வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி சொல்லி இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறும் ஒலிபரப்பாளர் பாலா விக்னேஸ்வரன். வணக்கம் நேர்களே.